ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், பிக் பாஸ் ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னா எல்லாருக்குமே தனித்தனி அட்வைஸ் கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக வந்துட்டு எம்எல் கோவமன் கேட்டார். அவங்க எல்லோரும் இல்லைன்னு சொன்னாங்க. 10வது வாரத்தை நோக்கி போகிறோம். மறுபடியும் கோட்டை அழிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து புதுசாக கோடை போடுவோமா, வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு கமருதீன் நிற்க சொன்னேன். கமருதீன் பர்சனல் பிட்வீன் யூ அண்ட் மீ, எப்பயுமே வந்து பர்சனல் நம்மக்குள்ளே இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னா, எப்பயுமே நம்ம பர்சனலாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, எதுக்காக அவரும் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டா. ரொம்ப நன்றி பிக் பாஸ். எதுக்காகனா, நேற்று விஜய் சேதுபதி கூட கலாச்சிருப்பார்ல, உள்ளே போனீங்க என்ன சொன்னார் பிக் பாஸ்? நான் உள்ளே போய் நான் நல்லா பண்ணுறான்னு கேட்டேன், உங்களுக்கு எனக்கு எந்த பர்சனலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாரு, அதனால் நான் வெளியே வந்துட்டேன்னு அவர் சிரிச்சிருப்பார். அதை வந்து சொல்கிறார். இப்போ அப்போல்லாம் கிடையாது, உங்களுக்கு எனக்கும் பர்சனல் விஷயங்கள் இருக்குது, பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொன்னோன்னே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். கமருதுக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அது பெரிய அசிங்கம். கான்ஃபிடன்ஸ் ஆச்சு. கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு நான் நல்லா பண்ணுறேன்னா பிக் பாஸ் கேட்கும்போது, உங்களுக்கு எனக்கு பர்சனலாகவே எதுவுமே இல்லை, நான் என்னத்தை சொல்கிறது மாதிரி மூஞ்சி லட்சம் அமைச்சிருப்பார். இதை சொன்னோடனே ஹாப்பி ஆகிட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் வந்து தலை போட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு எப்படின்னா, இங்கேருந்தே கண்ணை கட்டி கூப்பிட்டு போகிறோம் எல்லாரையும். அங்கே வந்து பால் இருக்கும் பொழுது, இந்த பாலில் நம்ம இந்த ஜிம்மில் இருக்கும் பெரிய பெரிய பால் அது மாதிரி இருக்கும் பொழுது, பஸர் அடிக்கும்போது கரெக்டாக கண்ணை மூடிட்டு எதில் கிடைக்கிதோ அதில் உட்காந்துரும் பொழுது, யார் உட்காராமல் இருக்காங்களோ அவங்க அவுட்டு. அதுக்கப்புறம் ஒரு டைமிங் இருக்கும் போல், யார் கடைசி வரைக்கும் அந்த பாலை விட்டு இறங்காமல் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்க வின்னர்ன்ற மாதிரி வரும் போல் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு யார் வந்துட்டு ஜட்ஜாக இருக்க போகிறீங்க, ஒருத்தர் எனக்கு தேவை அப்படின்னும் போது, அந்த டீமில் இருக்கிற விஜயபாவை தவிர்த்து எல்லாருமே பண்ணிட்டாங்க. சபரி, வியானா, நம்ம இவர் யார் நம்ம கமருதீன் எல்லோரும் நிற்கிறாங்க. இப்போ அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து இதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விஷயங்கள் இங்கே எடுத்து வச்சுட்ருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா அமித் கேப்டன் ஆகிட்டார் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேனலில் வந்துட்டு விக்ரம் கேப்டன் ஆகிட்டார் போயிட்டாங்க. நான் அதெல்லாம் போடல, ஏன்னா நியூஸே வரல. இந்த மாதிரி நம்ம எதுக்கு போட்டுட்டு அது ஒரு பக்கம் வியூஸ் போகும், திரும்ப வந்துட்டு நம்ம சார் இந்த மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு, நம்ம கூட போடலாம். 8 பேரில் யாரோ ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க. அதில் நல்லா பண்ணுறவங்க நம்மளுக்கு தெரியும். அதை வந்துட்டு விக்ரமாக இருக்கலாம், அமிதாக இருக்கலாம், ஏன்னா அவங்களாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இதை வந்துட்டு இப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நல்லா இருக்காதுல்ல, மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யார் கேப்டனாக வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வாட்டி? என்னை கேட்டிங்கன்னா ஆல்ரெடி விக்ரமெல்லாம் பார்த்தாச்சு. அமித்தை பற்றி நம்ம இது வரைக்கும் பார்க்கல, சுபிக்ஷாவை பற்றியும் பார்க்கல, கனியை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், திவ்யாவை பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதிரை கேப்டன் வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சரி, உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.